முத்துக்காப்பட்டி ஊராட்சி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் அருள் ராஜேஷ். இந்த காணொளி மூலிமா கடந்த வாரம் நமது முத்துக்காப்பட்டி ஊராட்சியின் துணை சுகாதார நிலையம் திறப்பு விழா கண்டிருக்கு. அந்த திறப்பு விழா கண்ட கட்டிடம் ஆனது அது கடந்து வந்த பாதை அதை ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் கதையாக சொல்லணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அது திருப்புலாவில் கலந்துருந்தால் அங்கே சொல்லியிருப்பேன். இந்த முதுகு தண்டோட பிரச்சனை எனக்கு இருக்கிறதுனால அப்பப்போ ஆயுர்வேத வைத்தியத்துக்கு போயிட்டு வருவேன். இந்த கொரோனா ஊரடங்குக்கு அப்புறம் போகல, ஏன்னா அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை இருந்ததுனால இது நம்ம பிரச்சனை சின்ன பிரச்சனையாக போச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சரி போயிட்டு வரலான்ட்டு ஒரு 15-17 நாள் போயிருந்தேன். இந்த இடைப்பட்ட இடைவெளியில் அது நடந்திருக்கு. இது நடக்கக்கூடிய தேதி மாறி இருந்தாலும் கூட இது நடத்தணும் அப்படிங்கிற திட்டமிடல் எனக்கும் நமது உயர்திரு பெரியன் கவுண்டர் அவர்களின் தவ புதல்வியான அம்மா நர்மதா குப்புசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு திட்டமிடல் வச்சுருந்தோம். இந்த எதிர்பாராத இந்த வைத்திய நாட்கள் நீட்டிப்பு காரணமாக அதில் கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டுருச்சு. அதுக்கோசரம் அம்மாக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறேன். அதே மாதிரி என்னது சார்பாக திறப்புலா கண்டு முடிஞ்சிருந்தால் கூட என்னோடய சார்பாக நான் என்னோடய நன்றி உணர்வை காட்டுறது கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணமானது துவக்கம் எப்படின்னா, நாங்கள் 2019-20ஆம் ஆண்டு புதிய நிர்வாக மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வந்த பிறகு கூட அதுக்கு முன்னாடியும் சரி, நான் கண்ட கிராம சபையிலும் சரி, பொதுவாகவே பார்த்தா நமது அதிமுகவை சேர்ந்த நமது எஸ்ஆர் அப்பா பூமதி வரதராஜன் அவங்க ஆகட்டும், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பி, சேர்மன்கள் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு துணை சுகாதார நிலையம் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நமது ஜெகதீஷ் அண்ணன் அவர் நமது சின்ராஜ் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை கூட்டிகிட்டு காட்டினார். மதிமுக சார்பாக செல்வராஜ் அண்ணன், அப்புறம் இது இல்லாமல் பின்தங்கின பகுதியிலிருந்து நமது 3வது வார்டு உறுப்பினர் முத்து அப்பா, மேதல்மாதேவிலேருந்து துரைசாமி அண்ணன், வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் அந்தந்த கட்சி சார்பாக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து, யாருன்னா நம்ம தமிழ்ச்செல்வி அம்மா, செந்தில், முத்து, சுகுணா, பழனிசாமி அப்பா, அப்புறம் விமலா, மனோஜ், சுசிலா அம்மா, ஜெயக்குமார் அண்ணன், ராஜேஸ்வரி அம்மா, ராணி துரைசாமி அம்மா எல்லாரும் அவங்கவுங்க கிராம சபையில் பேசுகிறதாகட்டும், யாராவது முக்கியஸ்தர்கள் தன்னை சார்ந்து ஏதாவது ஒரு நிகழ்வுகளை சந்திக்கிறப்பெல்லாம் அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டிடம், பராமரிப்பு ஆகட்டும், நிதி ஒதுக்கீடு ஆகட்டும் அவங்ககிட்ட இருந்ததுனால நானும் என்னாட்ட சரி இத்தனை பேர் பார்க்குறாங்க, நம்ம முன்னாடி அதிகாரிகிட்ட எல்லாம் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பேசுகிறாங்க, இது கிடைச்சிடும் அப்படிங்கிற மெத்தனத்தில் நானும் விட்டாச்சு. இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஒரு சின்ன படிப்பினை கிடைச்சிது. இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு ஊசி போடுறதுக்கு சென்டரில் துணை சுகாதார நிலையத்தில் போடாமல் பள்ளிக்கூடத்துலேயும் சமுதாய கூடத்துலேயும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி இது என்ன தான் பிரச்சனை சொல்லி கேட்குறதுக்கு முதல்கட்ட நகர்வு அப்போ தான் நான் எடுத்து வைக்கிறேன். அப்போ கலாமா அவர்கள்ட்ட கேட்குறேன். கலாமா மூலிமா தொடர்பு கொண்டு எறும்புட்டி வட்டார அளவிலான சுகாதார நிலைய அலுவலர்கள் அவங்ககிட்டையும் நான் கேட்குறப்ப தான் தெரியுது, எறும்புட்டி ஒன்றியத்தில் சுமாராக 6வது இடத்துல வரிசை பட்டியலில் மிக மோசமான வரிசை பட்டியலில் கட்டிடம் வரிசை பட்டியலில் 6வது இடத்துல முத்துக்காப்பட்டி இருந்துச்சு. அப்போ கலாமாட்ட கேட்குறேன், எப்படிங்கம்மா 6வது இடம்னு சொல்கிறாங்களே? ஆமாங்க சகோதரர், 3 சென்டரில் நர்ஸுங்க தங்க முடியாத அளவுக்கு இருக்குது. நானாச்சும் நைட்டு தங்கிக்கிட்டு இருக்கேன், அவங்களாம் வராங்க, ஊசி போகிறாங்கன்னு அப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இப்போ வேறு ஏதாவது வாடகை கட்டிடத்தில் எதாவது எங்கிட்டு இருக்காங்களா? இல்லை இருக்கிறதில்
ஹால் நல்லா இருக்குது, அங்கே ஊசி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. அப்போ 6வது வரிசையிலேருந்து மொதல் வரிசையில் வருதுன்னா கட்டிடமும் சேதாரமாக இருக்கிற தகுதி வேணும். வாடகை கட்டிடத்தில் போனால் நம்ம தனித்தன்மையாக நம்ம வந்து மொதல் வரிசையில் வருவோம் அப்படிங்கிற பார்வை நமக்கு வந்துருச்சு. அப்போ இயற்கையை வேண்டிக்கிட்டேன். மழை காலம் வேறு. அப்போ கலாமாட்ட சொன்னேன், ஆமாம் எனக்கு மனசு சரியாக படல, நீங்கள் முக்கியமான பொருளாக எடுத்துகிட்டு நீங்கள் நைட்டு தங்க வேணாம், மழை வர வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அம்மா அவர்களும் சரி ஏதோ சகோதரர் சொல்கிறா அப்படின்னு சொல்லி முக்கியமான பொருளாக எடுத்துகிட்டு போனாங்க. அன்றைக்கி பேஞ்ச மழையில் இடி 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 இடிச்சது. இயற்கை நமக்கு கை கொடுத்துச்சு. கை கொடுத்த வகையில் 6வது இடத்துலேருந்து மொதல் வரிசை பட்டியலில் நம்ம இடம் கட்டிடம் வந்துருச்சு. மறுநாள் கலாமா பார்த்துருப்பாங்க. பார்த்த பிறகு நினச்சிருப்பாங்க, என்னடா வாய் ஒரு நைட்டு தான் வெளியே தங்க சொன்னால் கட்டடம் இப்படி 6வது இடத்துலேருந்து மொதல் இடத்துல வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு புரியாமல் வந்திருக்கும், சந்தேகம் இருந்திருக்கும். அது சந்தேகம் தானே, அதை நம்ம சரி ஆகும்போது இப்போ கட்டிடம் மொதல் இடத்துக்கு போயிடுச்சு. மொதல் இடத்துக்கு போன பிறகு நம்ம அதை எடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியர், திட்ட இயக்குனர், பிடிஓ, பொது சுகாதார பொதுப்பணித்துறை, இப்படி தலைமைச் செயலகம், இது எல்லா பக்கமும் நம்ம அது ஃபோட்டோவை இந்த மாதிரி வரிசை பட்டியலில் முதல்ல இருக்கிற முத்துக்காப்பட்டி ஊராட்சி கட்டடம் வேணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எல்லா பக்கம் வச்சுட்டு, அப்போ நானும் துணைத்தலைவர் வரராஜ் அவர்கள் அப்போ அவர்கள் 2 பேரும் இங்கே மாவட்ட ஆட்சியருக்கும் திட்ட இயக்குனருக்கும் பொதுப்பணித்துறை அலுவலருக்கும் வச்ச கடிதத்தை எடுத்துக்கிட்டு சென்னையில் போய் நம்ம பரமத்தியூரில் இருக்கார் செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒரு மாநில ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் யார் உங்கள் திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்கவும் நம்ம சிவகுமார் அண்ணன் அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி முத்துக்காட்டி தலைவரும் துணைத் தலைவரும் வருவாங்க, கொஞ்சம் பொதுப்பணித்துறையில் பேசி கொஞ்சம் எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. திருப்பி இங்கே வரேன், என்ன தலைவர் என்கிட்ட 3 கடிதம் கொடுத்த பார்த்தாம அங்கே போயிட்டீங்களான்னு கொஞ்சம் அவர் அண்ணன் கிண்டல் பேசினாலும் கூட விசாரிச்ச வகையில் பொதுப்பணித்துறையில் மட்டும்தான் கட்டடம் கொடுக்கல, ஊரக வளர்ச்சித்துறையில் ரொம்ப அரிதாக ஒரு அங்கங்கே கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள பெரிய ஊராட்சியாக இருக்கணும். ஏன்னா இந்த கட்டடோட மதிப்பு 33 லட்ச ரூபாயிலேருந்து 36 லட்ச ரூபா வருது. உங்களோட ஆண்டுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியே 47 லட்சம் தான். அந்த 47 லட்சத்துலேயும் நிதிக்குழு மானிய சட்ட வரையறைப்படி சரி பாதி 23 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் குடிநீர் பணி மராத்து பணியோ அல்லது வடிகால் டிச்சு சம்மந்தமான கட்டுமான பணியோ தான் நீங்கள் எடுக்கணுன்ட்டுருக்கு. மீதி 23 லட்ச ரூபாயில் வச்சுக்கிட்டா கூட மீதி 13 லட்சம் 15 லட்சம் வேணுமே, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ நானும் துணைத்தில் ஒரு வரதராஜ அப்பாவும் பேசிக்கிட்டோம். இது நம்ம 2 வருஷம் நிறுத்த மாட்டேங்குது, சரி கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கிறப்ப நமது இயற்கை நமது பாலாஜி ஹோட்டல்ஸ் நம்ம கார்த்திகன் அண்ணன் அனுப்பி இயற்கை அனுப்பி வைக்கிது. அது எப்படின்னா நம்ம அண்ணன் அவர்கள் நமது பெரியண்ண கவுண்டர் ஐயா அவர்களின் தவறுபதவியான நர்மதா குப்புசாமி அவர்கள்ட்ட மருத்துவராக உங்களோட பங்களிப்பை நம்ம ஊராட்சி மக்கள் பயன்பெற வகையில் சில நவீன தொழில்நுட்ப சாதனங்களை நீங்கள் வழங்கணும், அதான் பொதுவாக உங்கள் பங்களிப்பு கொடுங்கன்னு அண்ணன் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அது நம்ம அமெரிக்கா செல்வமன் அவங்க நடத்தின விளையாட்டு போட்டிக்கு கலந்து கொள்றதுக்கு வந்த சமயத்தில் இந்த மாதிரி கார்த்திகன்கிட்ட அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 20 பெட்டு, ஒரு தூக்கிட்டு போகிறதுக்கு ஸ்ட்ரெச்சரு, சக்கர நாற்காலி, இது இல்லாமல் நவீன பரிசோதனைகள் மேற்கொள்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்ப சாதனங்கள், இது எல்லாம் நான் எங்கள் அறக்கட்டளை சார்பாக என் குடும்பத்தை சார்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 லட்ச ரூபா மதிப்பீட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திகை என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி ரொம்ப நாள் கேட்ட ஒரு பரிந்துரை இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கு, இந்த மாதிரி கொடுக்குறோன்னு சொன்னோன்னே அப்போ அண்ணன்கிட்ட சொல்கிறேன், அண்ணா மொதல் வரிசையில் கொண்டு வரணுன்னு சொல்லிட்டு கட்டடத்தை எல்லாத்தையும் தொங்க வச்சுட்டோம், இப்போ அம்மா கொடுத்தாலுமே கூட எங்கெங்கடா போய் வைக்கிறது, அது இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் இருந்தால் தான்
முத்துகா எறும்பட்டி ஒன்றியத்தில் முத்துகாப்பட்டி சென்டர் தான் வந்து வாடகை கட்டிடத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நேம் இருந்தால் தான் நமக்கு முதல்ல கிடைக்கணும். வாடகை கட்டிடம் கொண்டு போயிட்டாங்கண்ணே. அப்படி இருக்கிறப்ப எங்கேங்கண்ணே வாங்கி வைக்கிறது அப்படின்னா, இது என்ன தான் பண்ணலான்ட்ருக்கு அப்படின்னு கேட்டார் நம்ம கார்த்தியண்ணே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புது கட்டிடம் எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரில. ஆனால் வந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு தான் வரும். இப்போ இருக்கிற இடத்துல கட்ட முடியாத பட்சத்துக்கு அதை ஒட்டி ஒரு சென்டோ 2 சென்டோ இடம் கொடுத்தாங்கன்னா, வாங்கி கொடுத்தாங்கன்னா, அது 3 லட்சமோ 5 லட்சமோ வாங்கி கொடுத்தாங்கன்னா நமக்கு பயன்பாட்டில் நிறைய இடம் கிடைக்கும். கட்டடம் போக மீதி கட்டடம் நம்ம கட்டி அப்போ இந்த பொருளை வாங்கி வச்சுக்கலாங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு, சரி இது நான் நர்மதா மாவட்டம் நான் போய் நிலத்துக்கு காசு கொடுன்னு கேட்டால் சரி வராது, நீ வந்து நம்ம அமெரிக்கா செல்வம் மாம்சம் நீ குடி அப்படியே அண்ணன் வந்து அப்படியே அண்ணன்கிட்ட திருப்பி விடுறாரு. செல்வம் அண்ணன்கிட்ட திருப்பி விடுறாரு. அவர் அண்ணன்கிட்ட போனேன். அவர் ஏண்டாப்பா கொடுக்குறத வாங்கி வைக்கிறத விட்டுட்டு அவங்ககிட்ட போய் நிலம் வாங்கணும் காசை கொடுன்னு கேட்டால் எப்படி அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு திட்டினார். திட்டினாலும் அண்ணனுக்கு நல்லது, ஊருக்கு எது நல்லது அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவர் என்னங்கிறாரு, ஒன்று பண்ணு, நான் அவங்கள பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு ஒரு மீட்டிங் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து எல்லோரும் நீங்கள் அங்கே பேசுங்க, என்ன அவங்களோட மனசில் இருக்கிறத அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்ன பிறகு நானும் வந்து இது சுகாதார அலுவலர்கள் அனைவரையும் கூப்பிட்டு, வார்டு உறுப்பினர்கள் அனைவரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை இந்த மாதிரி வைக்கிறோம், நிலம் தான் நமக்கு தேவைங்கம்மா அப்படின்னு வைக்கிறோம். சரி நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு சொல்லி போயிட்டாங்க. இந்த ஒரு கேப்பில் மாவட்ட திட்ட இயக்குநர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது, நமக்கு நம்ம திட்டத்தில் ஃபண்டு இருக்குது, மாநில செயலாளரும் உங்களுக்கோசம் பேசியிருக்காரு, அதனால் நீங்கள் நமக்கு நம்ம திட்டத்தில் பங்களிப்பு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. திருப்பி இது கேட்டோன்னே உடனே மறுபடியும் காத்தியன்கிட்ட போகிறேன். அண்ணன் நிலத்துக்கு சொல்லி ஒரு 6-7 லட்ச ரூபாயில் கிடச்சா போதுன்னு பார்த்தேன். இப்போ நமக்கு நம்ம திட்டத்தில் 11 லட்ச ரூபாயிலேருந்து 14 லட்ச ரூபா வந்து கிடைக்கிற மாதிரி கட்டினா புது கட்டிடம் வர மாதிரி இருக்குங்கண்ணே, என்னென்ன பண்ணலான்னு கேட்டது, நீ மறுபடியும் செல்வன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் மீட்டிங் போட்டதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப் இருந்துச்சு. திருப்பி அம்மாக்கிட்ட அண்ணன்கிட்ட செல்வன்கிட்ட பேசுகிறேன். அவர் ஏடா 5 லட்சம் அவங்க பொருளாக கொடுக்குறவங்கள வந்து நிலம்னு கேட்டால் இப்போ வந்து காசுன்னு கேட்குற, 11 லட்ச ரூபாயிலேருந்து 15 லட்ச ரூபா அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்க? சரி நான் கேட்குறத கேட்டு பார்க்குறேன். அவங்களால அவங்க ஐடியா வந்து கொடுத்தாங்கன்னா என்னன்னு நம்ம வந்து மீதியை தான் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை அண்ணனுக்கு எப்பயும் செல்வனுக்கு இருக்கிறதுனால வந்து சரி பார்த்துக்கலான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. கேட்ட பிறகு ஒரு 3 நாள் கழித்து நர்மதாம்மா ஏழைனுக்கு வராங்க. தம்பி இந்த மாதிரி ஒரு செல்வமாவங்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நானும் வந்து டிபார்ட்மெண்ட்டு சைடில் கலெக்டர் சைடில் எல்லாம் நான் விசாரிச்சுக்கிட்டேன், பில்டிங்கோட ஒர்த்து வந்து 33 லட்ச ரூபா வருது, 3ல் ஒரு பங்கு 11 லட்ச ரூபா கட்டினா கட்டணம் பூசு வரும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காசு வந்து முழுசாக நாங்களே கட்டிடுறோம், எங்கள் பெரியண்ணன் கவுண்டர் குடும்பம் அறக்கட்டளை சார்பாக கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அம்மா தெரிவித்தாங்க. இப்போ அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் கடைசியில் வந்து அந்த கட்டடம் இன்றைக்கி பூர்த்தி அடைஞ்சு திருப்பலா கண்டிருக்கு. இதில் எனக்கு இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறதுல ஒரு ஆர்வம்னா, அடுத்து என்னோடய கடமை இன்னொரு பாக்கி இருக்குது. ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதில்ல ஒரு குறை இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பூர்த்தி செஞ்சுருவேன். 2-3 நாளில் பூர்த்தி செஞ்சுருவேன். நான் அதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதான் இந்த காணொலி மூலமா ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன், அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கட்சியே இல்லாமல் நமது அமெரிக்கா செல்வம் அண்ணன் அவர்கள், நம்ம கார்த்தி அண்ணன் அவர்கள் எத்தனையோ பின்தங்கின பகுதியிலேருந்து ஊசிக்கு மாத்திரைக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் போய் மனு வச்சுட்டு இருந்த பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த சமயத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். திறப்பு விழா மேற்கொண்டு கண்டிருந்தாலும் கூட அந்த நிகழ்வு அது போற்றக்கூடியது. என்னுடைய சார்பாக ஐயா அவர்கள் வாழ்கிற காலத்தில் அவங்களுக்கு நான் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இது இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். சுதந்திர போராட்ட தியாகியாக வாழ்க்கையை ஆரம்பித்து
கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி சிகப்பு கொடியை ஏந்தி களம் கொண்ட ஐயா அவர்கள் வாழ்கிற காலத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறது பெரிய வாய்ப்பு. அதை நான் கட்டாயம் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.